ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்குவேன். ஏசாயா 54:11. பாருங்க, இந்த இடத்துல இதோ நான் உன் கல்லுகளை அப்படின்னும் போது முந்தின பகுதி சொல்லுது யாருடைய கல்லுகள் என்பது சிறுமைப்பட்டவளுடைய கற்களை, பெருங்காற்றில் அடிப்பட்டவளுடைய கற்களை, தேற்றரவற்றவளுடைய கற்களை. அப்படின்னா என்ன கல்லுகள் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் பிரகாசிக்கும். அது பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது அவளுக்கு உண்டானதாக இருக்கலாம், எது வேண்டானாலும் அதெல்லாம் என்ன பண்ணுவாராம், பிரகாசிக்கும்படியாக செய்வாராம். நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களையெல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். எந்த ஒரு மனுஷி கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த காரியம் நடக்கும். 10ஆம் வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுது. அப்போ இந்த வசனம் எவ்வளவு ஆணித்தரமாக இருக்குது. உண்மையில நம்ம மேலே யார் ஆண்டவருடைய மனதுருக்கம் இருக்கும் என்றால் அவருடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்கும், அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மை விட்டு நிலை பெயராமல் இருக்கும். மலைகள்லாம் விலகி போகும், பர்வதங்கள்லாம் பெயர்ந்து போகும், ஆனால் ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அதனால்தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஒவ்வொரு காரியமும் நீங்கள் வாசித்து பாருங்கள், முதல்ல இருந்து அல்லது 10லேருந்தே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ எழுச்சி அடைவதில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்கிறார். யார் ஒருவர் ஆண்டவராகிய கர்த்தரை நம்முடைய நாயகராய் கொள்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிருபை பெரிதாய் காணப்படும். எதெல்லாம் மாறி போனாலும், எல்லாமே மாறி போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை மட்டும் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கிறனால தான் இதோ பாரு, நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி, உனக்கு உண்டானதையெல்லாம் நான் பிரகாசிக்கும்படி. நீ கல்லுன்னு நினச்சிருக்கிற, அது ஒன்றுமில்லை நீ நினச்சிருக்க, ஆனால் நான் அதையெல்லாம் பிரகாசிக்கும்படியாய் உனக்கு வாழ்வளிக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்கிறார். உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும், உன் வீட்டு நிலை மதில் வாசல் எல்லாமே நான் மாணிக்க கற்களும் உச்சிதமான கற்களுமாக்குவேன்னு சொல்லப்படுது. கடைசியாக அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு 17ஆம் வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாக இருக்கிறது. அப்போ இது யாருக்கு முக்கியமாக சொல்லப்போனால், கர்த்தருக்காய் உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய உண்மையுள்ள ஊழியக்காரர்களுக்கு என்னால் உண்டான சுதந்திரம், என்னால் உண்டான நீதியுமாய் இருக்கிறது. என்ன நீதி, என்ன சுதந்திரம்லாம் இதுதான். ஏதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, உனக்கு உண்டானது கல்லா இல்லைப்பா, அது வெறுமனே இல்லை, அது மதிப்பற்றதில்லை, மதிப்பற்றதாக இருக்கும் உனக்கு பார்வையில். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், அது மதிப்புள்ள விலையேற பெற்ற கற்களாய், உச்சிதமான கற்களாய் நான் நினைப்பேன், பிரகாசிக்கும்படியான ரத்தனம், நீல ரத்தனமாய் நான் மாற்றுவேன், மாணிக்க கற்களாய் மாற்றுவேன், உச்சிதமான கற்களாய். எவ்வளோ பெரிய கற்கள்லேயே எத்தனை விதமான கற்களை இங்கே சொல்கிறார் பாருங்க. எல்லாம் விலையேறப்பட்டது, எல்லாமே மாறிப்போகும், மலைகள் விலகி போகும், பர்வதங்கள் குறைந்து போகும், நிலை பெயர்ந்து போகும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் தேற்றுகிறவரக்கா. அந்த ஆண்டவருக்காய் நாம் எதையாகிலும் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். மலைகள் விலகினும் விலகாதவ நீரே, பர்வதம் பெயர்ந்தாலும் நிலையானவ நீரேயா. நான் இன்று முந்தன் பிள்ளை,
நீரென்றும் எந்தன் தந்தை, நான் என்றும் உந்தன் பிள்ளை. நீரென்றும் எந்தன் தந்தை, தேவனே நானும் சொந்தம், தேவனே நீரென் தஞ்சம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. தகப்பனே, நீதான் எங்களுக்கு தஞ்சம், நீதான் எங்களுக்கு தந்தை ஆண்டவர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும். நீரே எங்களுடைய சிறுமையிலிருந்து ஆண்டவரை எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தி ஆண்டவரே தகப்பனை எங்களோடு கூட எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவுமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், 14 வருஷம் சென்ற பின்பு நான் பவுலாகிய நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். கலாத்தியர் 2:1 வசனம் 1. இன்றைய கேள்வி, எதினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது எதினாலே முடிவு பெற போகிறீர்கள்? எதினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது எதினாலே முடிவு பெற போகிறீர்கள்?